வணக்கம் நண்பர்களே, நான் ராகவேந்திர ஆரா. இது ஆரா அப்டேட்ஸ். இன்றைக்கு ஆகஸ்ட் 7ஆம் தேதி தமிழ்நாடு சட்டமன்றத்தில் கடந்த ஆகஸ்ட் 5ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட் மீதான விவாதம் இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. ஆரம்பமே ரொம்ப சுவாரஸ்யமாகவும் சூடாகவும் தான் இன்றைய விவாதங்கள் இருந்தன. அதற்கு முன்பு மேகதாது பிரச்சனை சம்பந்தமாகவும் காவேரி விவகாரத்தில் ஏன் இங்கு அனைத்து கட்சி கூட்டம் நடத்தப்படவில்லை என்றும் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி அவர்கள் எழுந்து ஏற்கனவே கொடுத்த கவனஈர்ப்பு தீர்மானங்களின் அடிப்படையில் பேசினார். அதற்கு அடுத்தபடியாக முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இதே கோரிக்கையை வெளிப்படுத்தினார். அப்போது எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி கேள்வி கேட்டதற்கு பிறகு முதலமைச்சர் விஜய் எழுந்து குறுக்கிட்டு, அதாவது அனைத்து கட்சி கூட்டம் பற்றி எந்த விதத்திலும் முதலமைச்சர் எந்த உத்தரவாதமும் பதிலும் அவர் அளிக்கவில்லை. ஆனால் பெங்களூரு சென்று கர்நாடக முதலமைச்சர் TK சிவகுமாரை நேரில் சந்திக்க தான் முயன்றது உண்மைதான் என முதலமைச்சர் விஜய் இன்றைக்கு முதன்முறையாக, அதாவது இதை பற்றி ஒரு ஸ்பெக்குலேஷனாக தான் நியூஸ் வந்ததே தவிர எந்த விதத்திலும் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் இதுவரைக்கும் எங்கேயும் அரசாங்கத்தின் சார்பில் இல்லை. இன்னைக்கு அதை முதலமைச்சர் விஜய் அவர் வாயாலே சொல்லியிருக்காரு. ஆமாம், நான் தான் முயற்சி பண்ணேன், பகை நாடுகள் கூட பிரச்சனைகளை பேசி தீர்த்துக்கிறாங்க, ஏன் மாநிலங்களுக்கு இடையில் பேசக்கூடாது அப்படின்னு நினச்சேன் என்று சொல்லி அந்த விஷயத்தை நான் இனிஷியேட் பண்ணேன். ஆனால் அது பிற்பாடு அது நடக்கவில்லை என்று முதலமைச்சர் விஜய் தன்னுடைய பதில் உரையில் குறிப்பிட்டார். இப்படிப்பட்ட இந்த நிலையில் நம்முடைய ஆரா அப்டேட்ஸில் நாம் ஜூலை 28ஆம் தேதி விரிவாக பேசிய ஒரு விஷயம் இன்றைய சட்டமன்றத்தில் விவாதிக்கப்பட்டிருக்கிறது என்பது ஒரு உள்ளபடியே நமக்கு ஒரு பெருமையான விஷயம். ஜூலை 28ஆம் தேதி அப்போது நாம் வெளியிட்ட வீடியோவிலே முதலமைச்சர் விஜய் தமிழ்நாடு அரசின் வருவாய் பெருக்கம் அது சம்பந்தமாக இந்தியாவின் திட்டக்குழுவுடைய முன்னாள் துணைத் தலைவர் மான்டெக் சிங் அலுவாலியா அவர்கள் தலைமையில் ஒரு நிபுணர் ஒரு குழுவை அமைத்திருந்தார். அது பற்றி நம்ம அன்னைக்கு ஜூலை 28ஆம் தேதி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதாவது இந்தியாவின் 7 பிரதம மந்திரிகளை பார்த்த மான்டெக் சிங் அலுவாலியா முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஏற்படுத்திய இந்த குழுவுக்கு எப்படி தலைமை தாங்க ஒத்துக்கிட்டாரு அப்படின்ட்டு தான் அந்த வீடியோவில் நம்ம பேசியிருந்தோம். அதுக்கு என்ன பின்னணி என்பது பற்றி நம்ம அந்த வீடியோவிலே வெளியிட்டிருந்தோம். அதாவது காங்கிரஸ் கட்சியின் மாநிலங்களவை உறுப்பினரான திரு பிரவீன் சக்கரவர்த்தி தான் முதலமைச்சர் விஜயிடம் இது குறித்து ஆலோசனை செய்து அவருடைய ஆலோசனையின்படி தான் இந்த குழு அமைக்கப்பட்டது. ஏனென்றால் மான்டெக் சிங் அலுவாலியா பிரவீன் சக்கரவர்த்தியுடைய ஒரு ஆசிரியர். அந்த வகையில் என்னுடைய ஆசிரியர்கிட்ட நான் இதை பற்றி பேசுகிறேன் என்று சொல்லி அதற்கு பிறகு அவரிடமும் பேசி அந்த குழு அமைக்கப்பட்டது என்று அப்போது சொல்லியிருந்தோம். காங்கிரஸ் கட்சிக்குள்ளும் கோட்டை வட்டாரத்திலும் கிட்டத்தட்ட இந்த அரசுடைய தமிழக வெற்றி கழக அரசுடைய அறிவிக்கப்படாத நிதியமைச்சராக திரு பிரவீன் சக்கரவர்த்தி இருக்கிறாரு. அவருடைய ஆலோசனைகளை முதலமைச்சர் ஆர்வமாக கேட்கிறார் என்று அந்த வீடியோவில் நாம் குறிப்பிட்டிருந்தோம். இதற்கு பிறகு நம்ம வெளியிட்டது ஜூலை 28. இதற்கு பிறகு ஆகஸ்ட் 2ஆம் தேதி பிசினஸ் ஸ்டாண்டர்ட் ஆங்கில நாளிதழில் இந்த செய்தி வந்திருக்கு. அதாவது தமிழக வெற்றி கழகத்துடைய பொருளாதார ஆலோசகர் போலவே திரு பிரவீன் சக்கரவர்த்தி MP இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி பிசினஸ் ஸ்டாண்டர்ட் ஆங்கில நாளிதழில் ஒரு செய்தி வந்தது. நாம் வெளியிட்ட வீடியோவுக்கு பிறகு ஒரு 4 நாட்கள் கழித்து அந்த செய்தி வருது. இந்த நிலையில இன்றைக்கு சட்டமன்றத்திலே முன்னாள் அமைச்சர் ரகுபதி ஆங்கில நாளிதழில் வெளிவந்த அந்த செய்தியை குறிப்பிட்டு இது போல பிரவீன் சக்கரவர்த்தி தான் இந்த அரசோட கொள்கை வடிவமைப்பாளரா என்று ஒரு கேள்வியை கேட்டார். அதற்கு உயர்கல்வித்துறை அமைச்சரும் ஒரு பதில் சொன்னார். அதாவது அவையில் இல்லாதவர்களை பற்றி இங்கே பேசக்கூடாது என்று சொன்னார். அதே போல நிதியமைச்சர் மரிய வில்சன் முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிற அந்த குழு வருவாய் பெருக்க அந்த குழுவிலே இடம்பெற்றிருக்கிறவர்கள் தான் அதில் இருக்கிறார்கள், மற்றபடி அதில் இடம்பெறாதவர்கள் யாரும் இல்லை என்று என்ன பதில் சொல்ல வேண்டுமோ அந்த பதிலை சொன்னார். ஆனால் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால் அந்த வருவாய் பெருக்கம் சம்பந்தப்பட்ட அந்த குழுவில் மாநில அரசுடைய நிதியமைச்சரே அந்த குழுவில் உறுப்பினராக இல்லை என்பதுதான் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம். இப்படி ஆரா அப்டேட்ஸ் நம்முடைய சேனலிலே ஜூலை 28ஆம் தேதி நாம் பேசிய ஒரு விஷயம் இன்றைக்கு சட்டமன்றத்தில் அது விவாதமாக இருந்தது என்பது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயமாக நாம் கருதுகிறோம். நம்முடைய நேயர்களிடம் இந்த மகிழ்ச்சியை ஷேர் செய்து கொள்கிறோம். ரைட், இதுக்கு அடுத்ததாக சட்டமன்றத்திலே இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுவீங்களா என்று எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி கேட்கிறார். காவிரி விவகாரத்தில், மேகதாது அணை விவகாரத்தில் அனைத்து கட்சி கூட்டம் ஏன் இன்னும் கூட்டப்படவில்லை, அதற்கு என்ன தயக்கம், இந்த அரசுக்கு என்ன தயக்கம் என்று எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி கேட்கிறார். அப்போ அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவர் என்ன இதுக்கு ஒரு பதில் சொல்றாருன்னா, சரி இந்த அனைத்து கட்சி கூட்டம் இருக்கட்டும், நாளைக்கு அதாவது ஆகஸ்ட் 8ஆம் தேதி
டீலிமிட்டேஷன் சம்பந்தமாக தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் இங்க இருக்கிற நம்முடைய மாநிலத்தை சேர்ந்த நாடாளுமன்ற மக்களவை மாநிலங்களவை உறுப்பினர்களுடைய கூட்டத்தை கூட்டியிருக்கிறாரு. அதற்கு உங்களையும் அழைத்திருக்கிறாரு. திராவிட முன்னேற்ற கழக எம்பிக்களும் அதுக்கு வர வேண்டும் என்று முறையாக அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த கூட்டத்திலே நீங்க உங்களுடைய கட்சி எம்பிக்கள் பங்கு பெறுவார்களா என்று ஆதவ் அர்ஜுனா ஒரு கேள்வியை கேட்டார். அதற்கு எங்களுடைய தலைவர் அவர் தான் இந்த முடிவெடுப்பாரு என்று சட்டமன்றத்திலே எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி பதில் சொல்லியிருக்கார். இந்த நிலையில தான் திமுகவின் ஜெனரல் செக்ரட்டரி பொதுச் செயலாளர் துரைமுருகன் இன்னைக்கு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு. அதாவது சட்டமன்றத்தில் இந்த விவாதம் வந்த பிறகு திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு. அந்த அறிக்கையில டீலிமிட்டேஷன் பத்தி எந்த கட்சியும் எங்களுக்கு பாடம் நடத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் கடந்த ஆட்சியிலே முதலமைச்சராக இருந்த ஸ்டாலின் இந்த விஷயத்தை முதலாக தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல தென்னிந்திய மாநிலங்களுக்கே இந்த பிரச்சனை இருக்கின்றத முதலாக எடுத்து சொல்லி அதற்கு ஒரு கூட்டு நடவடிக்கை குழுவை அமைத்து சென்னையிலே அதற்கு ஒரு கூட்டம் நடத்தினார். அது மட்டுமல்ல கடந்த ஏப்ரல் மாதம் இந்த சட்டத்துக்காகவே நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடர் கூட்டப்பட்ட போது அந்த சட்ட நகலை எரித்து எங்கள் அப்போதைய முதலமைச்சர் அந்த எதிர்ப்பை வெளிப்படுத்தினார். இந்த நிலையில் நாங்கள் அந்த எம்பிக்கள் கூட்டத்தில் திமுக எம்பிக்கள் கலந்து கொள்ள வேண்டுமென்றால் நாங்கள் ஒரு நிபந்தனை விதிக்கிறோம். அதாவது மேகதாது விவகாரம் சம்பந்தமாக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்க என்பதுதான் எங்களுடைய நிபந்தனை. உங்களுடைய புதிய கூட்டாளியான காங்கிரஸ் கட்சிக்கு எந்த விதமான ஒரு சங்கடத்தையும் கொடுத்துவிடக்கூடாது என்பதற்காக நீங்கள் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட மறுக்கிறீர்கள் என்று அந்த அறிக்கையிலே துரைமுருகன் திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் குற்றம் சாட்டியிருக்கிறார். இவர் இப்படி சொல்லும்போது அவையில் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா என்ன சொல்றாருன்னா, எனக்கு டெல்லியிலிருந்து சில எங்களுக்கு வர தகவல்கள், அதாவது சிறப்பு நாடாளுமன்ற கூட்டத்தொடரை இப்போது கூட்ட போறாங்க. அந்த கூட்டத்தொடரில் டீலிமிட்டேஷன் மசோதாவை திமுக ஆதரிக்க போகுது அப்படின்லாம் சொல்றாங்க. அதனாலதான் கேட்கிறோம், நீங்க தெளிவுபடுத்துங்க என்று சட்டமன்றத்தில் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா சொல்கிறார். வெளியிலே திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் உங்களுடைய புதிய கூட்டாளியான காங்கிரஸை சங்கடப்படுத்த வேண்டாம் என்பதற்காக நீங்கள் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டாம இருக்கீங்க என்று துரைமுருகன் கேட்கிறார். பதிலுக்கு டிவிகே சார்பில் டிஎம்கேவை பார்த்து நீங்கள் உங்களுடைய புதிய கூட்டாளியாக பிஜேபியை நிர்ணயித்து விட்டீர்களா என்ற ஒரு கேள்வியை தான் இதுக்கு பின்னாடி வைக்கிறாங்க அவங்க. இந்த நிலையில இன்னைக்கு அதாவது ஆகஸ்ட் 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாடாளுமன்றத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி எம்பிக்கள் கூட்டத்தில் பிரதமர் மோடி பேசியிருக்காரு. அப்போ மீண்டும் டீலிமிட்டேஷன் மசோதாவை அறிமுகப்படுத்தி அதிலே வெற்றி பெறுவதற்கான சாதகங்கள் நமக்கு நிறைய இருக்கு, என்டிஏக்கு அதற்கு தேவையான நம்பர்கள் இருக்கு என்று மோடி இன்றைக்கு மதியம் நடந்த என்டிஏ எம்பிக்கள் கூட்டத்திலே நம்பிக்கை வெளியிட்டிருக்கிறார். எப்படி ஏப்ரல் மாதம் இருந்த சூழ்நிலை இன்றைக்கு இல்லை என்பதைத்தான் மோடி இந்த கூட்டத்திலே சொல்லியிருக்கிறார். ஆக இந்த பக்கம் திமுக என்ன சொல்லுதுன்னா, உங்களுடைய புதிய கூட்டாளியான காங்கிரசுக்காக நீங்கள் காவிரி விவகாரத்தில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டவில்லை என்று இவர்கள் சொல்கிறார்கள். இவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, திமுகவுடைய புதிய கூட்டாளியாக பிஜேபி வரப்போகிறதோ என்ற ஒரு சந்தேகத்தில் நீங்கள் இந்த எம்பிக்கள் கூட்டத்துக்கு வர்றீங்களா இல்லையா அப்படின்னு கேட்கிறாங்க. இன்று இரவு வரை அந்த எம்பிக்கள் கூட்டத்தில் திமுக கலந்து கொள்வதற்கான எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என்று நாம் பேசிய சில திமுக எம்பிக்கள் கூறுகிறார்கள். எங்களுக்கு இது வரைக்கும் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வரல அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் இன்றைக்கு திமுக இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்று அழைப்பு விடுத்திருக்கிறார். டீலிமிட்டேஷன் மசோதாவை நிறைவேற்றுவதற்கு தேவையான எண்ணிக்கை என்டிஏவுக்கு இருக்கு என்று இன்று மதியம் பிரதமர் மோடி என்டிஏ எம்பிக்கள் கூட்டத்தில் சொல்லியிருக்கிறார். இதெல்லாம் சேர்ந்து பார்க்கும்போது நம்முடைய மாநிலத்தின் 2 முக்கியமான இஷ்யூக்கள், ஒன்று காவேரி விவகாரம், இன்னொன்று மக்களவை தொகுதிகள் மறுசீரமைப்பு விவகாரம். இந்த ரெண்டுமே 2 புதிய அரசியல் கூட்டணியை சார்ந்துதான் இருக்கின்றன என்பதுதான் இன்றைக்கு நடந்திருக்கக்கூடிய சட்டமன்ற மற்றும் வெளியே நடந்த நிகழ்வுகளின் மூலமாக நமக்கு கிடைக்கிற அப்டேட்டாக இருக்கிறது. அடுத்தடுத்த அப்டேட்டுகளோடு உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.